திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா KM சாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெகன் கவியரசி தம்பதியினர். இவர் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வருகிறார். இவர் வருடா வருடம் திருத்தணிக்கு காவடி எடுத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு காவடி எடுத்து குடும்பத்துடன் திருத்தணிக்கு சென்றபோது வாலாஜா பேருந்து நிலையத்தில் இருந்து மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தெரியாமல் பாதியில் திரும்பி மீண்டும் ஆம்பூருக்கு சென்றுள்ளார். பின்னர் ஆம்பூர் ரயில் நிலையம் அருகில் நடராஜபுரம் பகுதியில் சென்னை பெங்களூரு செல்லும் சரக்கு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை தடிக்காரகோணம் பகுதியைச் சேர்ந்தவர் டிப்பர் லாரி ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள தனியார் தார் கம்பெனியில் ஒப்பந்தம் அடிப்படையில் டிப்பர் லாரியில் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இரவு பணிகளை முடித்துவிட்டு டிப்பர் லாரியில் தூங்கியுள்ளார். அப்போது திடீரென ராதாகிருஷ்ணன் தூங்கிக் கொண்டிருந்த லாரியில் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் ஒட்டப்பிடாரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரியின் முன்பகுதி முற்றிலுமாக தீயில் கருகியதை அடுத்து லாரியின் முன்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த ராதாகிருஷ்ணனும் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஒட்டப்பிடாரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ராதாகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ராதாகிருஷ்ணன் தூங்கும்போது கொசு தொல்லைக்காக கொளுத்தி வைத்திருந்த கொசுவத்தி சுருளிலிருந்து தீ கனல் பரவி தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சதுரங்க விளையாட்டு சங்கம் சார்பில் 11வது மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டி சங்கவி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 86 அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 10 முதல் 25 வயது அடிப்படையில் 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இதில் 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுக் கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் முத்தமால் காலனி 3வது தெருவில் வசிப்பவர் பால் வியாபாரி பொன் பாண்டி. இவர் தனது வீடு அருகே கொட்டகை அமைத்து ஆடுகள் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி இரவு மர்ம ஆசாமிகள் இவரது கொட்டகையில் இருந்த ஒரு ஆட்டை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து பொன் பாண்டி சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தூத்துக்குடி மாதா நகரை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் மேல சண்முகபுரத்தை சேர்ந்த மாரியப்பன் ஆகிய 2 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆடு மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரது மனைவி சித்ரா. இவர் தனது குடும்பத்துடன் திருப்பதி கோவிலுக்கு சென்றுவிட்டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சேலம் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் வண்டி நின்றதும் வெகுநேரம் நோட்டமிட்ட இளைஞர் சித்ராவின் தாலி செயின் உட்பட 7 சவரன் நகையை கழுத்தில் இருந்து பறித்து சென்றுள்ளார். இதையடுத்து சித்ரா கூச்சலிட்டதும் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே போலீசார் இளைஞரை மடக்கி பிடித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணை அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த அனஸ் என்பதும் அவர் மீது ஏற்கனவே கோவை, கன்னியாகுமரி, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. இதையடுத்து அனஸை கைது செய்த ஜோலார்பேட்டை இருப்பு பாதை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள காவனூரில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காவலூரில் இருந்து முத்து செல்லாபுரம் வரையிலும், மேல காவனூரில் இருந்து காவனூர் வரையிலும் கடந்த 10 வருடமாக சாலை வசதி ஏற்படுத்தி தராததால் தினம்தோறும் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லும் பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், பெரியோர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் மனு அளித்தும் சாலை வசதி ஏற்படுத்தி தராததால் ஆத்திரமடைந்த காவனூர், மருந்தூர், பெத்தனந்தல், வெங்கிட்டாங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பரமக்குடி, முதுகுளத்தூர் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பரமக்குடி வட்டாட்சியர் சாந்தி, டிஎஸ்பி சபரிநாதன் ஆகியோர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் திமுக இளைஞரணி மற்றும் பென்னிக்விக் ரேக்லா ரேஸ் நண்பர்கள் சங்கம் சார்பில் 5ஆம் ஆண்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டி சுருளிப்பட்டி முதல் சுருளி அருவி வரை 7 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் கரிச்சா மாடு, நடுமாடு, தேன் சிட்டு, தட்டான் சிட்டு, புள்ளிமான் சிட்டு என 6 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன.
கொண்டன. பின்னர் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. இப்போட்டியினை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவேந்திரன். இவரது மகன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தனது மகனுக்கு வந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை மகன் எடுத்து செலவு செய்வதை அறிந்த தந்தை தேவேந்திரன் மகனின் செயலை பற்றி ஆராய்ந்துள்ளார். அப்போது ஸ்காலர்ஷிப் பணத்தை வைத்து தனது மகன் கஞ்சா வாங்கி பயன்படுத்தி வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் தனது மகன் போல் மேலும் 2 மாணவர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதை அறிந்த தேவேந்திரன் இதுகுறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு கடந்த 24ஆம் தேதி தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் மாணவர்கள் 3வரையும் எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் கஞ்சா வியாபாரி மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கஞ்சா வியாபாரி அதே பகுதியில் மீண்டும் கஞ்சா விற்பனை செய்வதாகவும் கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் அதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் தேவேந்திரன் குற்றம் சாட்டுகிறார். எனவே சம்பந்தப்பட்ட நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பு மருத்துவமனை உட்பட பல்வேறு மருத்துவமனைகள் மாநகர் பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் கிராமப்புறங்களில் கிளினிக் மட்டுமே செயல்பட்டு வரும் நிலையில் சிவா மருத்துவமனை என்ற மருத்துவமனை பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்டு ஈத்தாமொழி என்ற கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவையை இலவசமாக அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் புதிய இலவச மருத்துவ ஆலோசனை பிரிவை நேற்று தொடங்கினர். இதனை முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனை பிரிவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மேலும் இதுபோன்று மருத்துவர்கள் ஏழை எளியவர்களுக்கு அனைத்து வித மருத்துவ பரிசோதனைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவது வரவேற்கத்தக்கது. நாட்டின் மருத்துவம், கல்வி, உணவு இவைகளை இலவசமாக கொடுப்பது நமது கடமை என தெரிவித்தார். இவ்விழாவில் பிரபல மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதிலையும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் அவர்கள் முதல்ல சொன்னாங்க, ஒருவேளை சைலேந்திர பாபு போலீஸ் ஆஃபீஸர் ஆகலைன்னா டாக்டர் ஆகிருப்பார் அப்படின்னு. எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசையாக தான் இருந்தது. எவ்வளோ முயற்சி பண்ணேன், கிடைக்கல. அதனால் நான் பிற்காலத்தில் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தேன். அப்புறம் ஐபிஎஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், ஒருவேளை டாக்டர் சிவகுமார், டாக்டர் விஜயகுமார், டாக்டர் சைலேந்திர பாபு அப்படின்னு. நீங்கள் டாக்டர் இல்லையா சார்? நான் மெடிக்கல் டாக்டர் இல்லை, நான் ரிசர்ச் டாக்டர். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு பெரிய ஆதங்கமாக தான் மனசில் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு விழாவுக்கே நம்மளை கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஈவன் though I am not a doctor, I am a medical doctor, even doctors are calling me to their hospitals as the chief guest. It's a matter of great joy. டாக்டர் விஜயகுமார் சொன்ன மாதிரி ஐஎம்ஏ மீட்டிங்கெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க சில நேரத்தில். ஐஎம்ஏ பெரிய பெரிய சர்ஜன்ஸ், சமீபத்தில் கூட லேப்ரோஸ்கோபிக் ரோபோட்டிக் சர்ஜன், அந்த ரோபோட்டிக் சர்ஜன்ஸினுடைய ஒரு கான்ஃபரன்ஸில் கூட என்ன கூப்பிட்டுருந்தாங்க இல்லைங்களா. அதாவது டாக்டர்ஸ் நேரடியாக கூட சர்ஜரி பண்ணுறது இல்லை, மிஷின்ஸ் தான் பண்ணுது. அதை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ், அதுக்கும் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள சத்திரப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டி மற்றும் பள்ளி சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஈஸ்வரசாமி, வடுகபாளையம், குமரன் நகர் உள்ளிட்ட 36 வார்டுகளிலும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவையிலிருந்து சென்னை வரை இயக்கக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். திருப்பூர் மையப்பகுதியில் ரயில் தண்டவாளம் வடக்கு தெற்கு என 2ஆக பிரிக்கும் நிலையில் ரயில் தண்டவாளத்தை கடக்க ஒரு மேம்பாலம் மட்டுமே உள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக லட்சுமி நகர் குமரன் சாலையை இணைக்கும் விதமாக ஒரு சுரங்கப்பாலம் உள்ளது. இந்த பாலம் திறக்கப்பட்டு சுமார் 7 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த பாலத்தின் பக்கவாட்டு சுவர்களில் இருந்து லேசாக கசிய துவங்கிய தண்ணீர் தற்போது வேகமாக வெளியேறி வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் அளவிற்கு அதிகமாக தண்ணீர் கசிய துவங்கியுள்ளதால் பாலத்தின் பக்கவாட்டு சுவர்கள் பலமிழந்து வருவதாகவும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் தண்ணீர் கசிவுகளை கண்டறிந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் மீடியா கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் பிரபல தனியார் தொலைக்காட்சிகள் நிறுவனத்தை சார்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. இறுதி நாளான நேற்று நடைபெற்ற போட்டியை ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் துவங்கி வைத்தார். பின்னர் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையும் பரிசையும் காவல் ஆணையர் சங்கர் வழங்கினார். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோபி ஒன்றிய செயலாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசு அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், மாதந்தோறும் மின் அளவை கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்தக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் கோட்டைமேடு நல்லாயன் துவக்கப் பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமில் கிட்ட பார்வை குறைபாடு, தூர பார்வை குறைபாடு, கண்களில் பூ விழுதல், கண்களில் நீர் வடிதல் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்வில் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் கெங்குவார்பட்டி ஸ்டீபன் ராஜ், வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் திவ்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது. பனிமய மாதா ஆலய வளாகத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திவ்ய நற்கருணை பேழையை தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை கைகளில் ஏந்தி நகர் வளாகம் முழுவதும் பவனியாக கொண்டு சென்று பனிமய மாதா ஆலயம் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டு அருளாசி உரை வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அம்மாப்பேட்டை காவிரி கரையோர பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால சுன்கரா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் மற்றும் நீர்வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கடந்த 2018 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது பாதிக்கப்பட்ட இடங்களை அடிப்படையாக கொண்டு தற்போது வருவாய்த்துறை, காவல்துறையினர் மற்றும் அந்தந்த ஊராட்சி, நகராட்சி நிர்வாகங்கள் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் தொடங்கப்பட்டு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அசலியம்மன் கோவில் தெருவில் ஜெயின் ஜுவல்லரி என்ற நகைக்கடை வைத்து நடத்தி வருபவர் நரேந்திரகுமார். இந்நிலையில் இவரது மகன்கள் ஜித்தேஷ், ஹரிஹந்த் ஆகியோர் நேற்றிரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த கும்பல் அவர்களை அடித்து உதைத்து காரில் கடத்தி சென்றது. பின்னர் அந்த கும்பல் நரேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு 70 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மகன்களை விட்டுவிடுவதாக கூறியதாகவும் நரேந்திரகுமார் 10 லட்சம் இருப்பதாக கூறியுள்ளார். பின்னர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை திருக்கோயிலூர் ரோடு ரிங் ரோடுக்கு சென்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசாரும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது ரிங் ரோட்டில் பணத்தை பெற்றுக்கொண்ட கடத்தல் கும்பல் ஜித்தேஷ், ஹரியந்த் ஆகியோரை விடுவித்துவிட்டு கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மின்னல் வேகத்தில் தப்பி சென்றது. உடனே போலீசார் அவர்களை துரத்தி சென்று ஐயங்குள தெருவை சேர்ந்த அடகு கடை உரிமையாளர் அன்ஸ்ராஜ், பெங்களூரை சேர்ந்த விக்ரம், வாசிம், மனு என்கிற கபாலி ஆகிய 4 பேரை துப்பாக்கி முனையில் பிடித்து கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய பெங்களூரை சேர்ந்த தாதா பில்லா, பரையம்பட்டையை சேர்ந்த பிரவீன், அண்ணாமலை, சீனு, ராஜ்குமார் ஆகியோரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2024-2025ஆம் கல்வியாண்டில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விலையில்லா சீருடை வழங்கும் விழா மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமை வகித்து மாவட்டத்தில் உள்ள 559 பள்ளிகளிலும் பயிலும் 22,435 மாணவர்கள், 22,381 மாணவிகள் என மொத்தம் 44,816 மாணக்கர்களுக்கு விலையில்லா சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார், நகராட்சித் தலைவர் செல்வராஜ், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.